காட்டு. ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் பியூட்டிஷியன் தமிழ். இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பட்டாணி சாதம் சிம்பிளா எப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுங்கிறதான் பார்க்க போறோம் உறவுகளே. காட்டுமா கீழே பட்டாணி, பச்சை பட்டாணி இதை காட்டுமா. பச்சை பட்டாணி இந்த மாதிரி இட்லி கொப்பரையிலயோ குக்கர்லயோ தண்ணி வச்சு மேல வந்து இந்த ஓட்டை கிண்ணம் இருக்கு பாத்தீங்களா, ஓட்டை கிண்ணம் வடிகட்டி அந்த கிண்ணத்தை வச்சு பட்டாணியை போட்டு சும்மா அப்படியே ஆவியில வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்க நினைக்கலாம் தண்ணி ஊத்தி வேக வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி ஊத்தி வேக வைக்கிறத விட நீங்க ஆவியில வேக வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உறவுகளே. அதனாலதான் இந்த மாதிரி பண்றது. இங்க காட்டுமா, கொஞ்சம் மேல ஏத்தி என்னோட இதையும் காட்டணும். தாளிக்கிறது கொஞ்சம் கீழே இறக்கி காட்டு. தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஜீரகம் உறவுகளே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். கிராம்பு வேணும்னா போட்டுக்கலாம், வேணாட்டி நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஏலக்காவும் பட்டையும் போட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும் உறவுகளே. அப்புறம் பாருங்க, பூண்டு கொஞ்சம் உரிச்சு நறுக்கி வச்சிருக்கேன், நல்ல பிளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம், இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கிக்கணும். இது வந்து கூட்டு, சவு கூட்டு இந்த சைடு வெந்துட்டு இருக்கு, அந்த கூட்டுக்கு நறுக்குனது. இது வந்து பாத்தீங்கன்னா சாதத்துக்கு. அப்புறம் நல்லெண்ணெய், ஒரு நிமிஷம் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவு ஊத்திக்கணும் உறவுகளை. கம்மியாதான் எண்ணெய் எடுப்போம், கொஞ்சம் தேவையான அளவு. வேணும்னா அப்புறம் கூட ஊத்திக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டேன். இப்ப வந்து ஜீரகம் போட போறேன். அடுத்தது கொஞ்சமா ஜீரகம், நல்லா சட்டி அப்படியே காட்டு. ஜீரகம் போட்டிருக்கேன் உறவுகளே. அடுப்பு சிம்ல வச்சிருக்கேன், கொஞ்சம் தூக்கி விட்டுக்கலாம், ஏன்னா சட்டி ரொம்ப நேரமா காயுது, அதனால அப்படி வச்சிருக்கேன் உறவுகளே. பெருங்காய பொடி வந்து உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, ஆனா பெருங்காயம் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லதுதான். அதனால நான் பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே ஜீரகம் போட்டதையும் கொஞ்சம் பெருங்காயத்தையும் போடுறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டாச்சு. போட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா பட்டை, ஒரு ஏலக்காய். ஏலக்காவை வந்து பிளேவருக்காக இப்படி போட்டுக்கணும், இப்படி ரெண்டா இப்படி கிள்ளி இப்படி போட்டுக்கணும். ஒரு கிராம்பு தெரியாம அதுல விழுந்துருச்சு, பரவாயில்ல, பட்டை போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெங்காயம் போடுறேன். சட்டி ஏற்கனவே நான் ரொம்ப காய வச்சுட்டேன் உறவுகளே, அதனால வந்து கரிஞ்சு போயிடும். அதனால நான் இப்ப உடனே போடுறேன் உங்களுக்கு வெங்காயத்தை. வெங்காயம் போடுறேன், பாத்துக்கோங்க. இதுக்கு நீங்க வந்து வரமிளகாவும் போட்டுக்கலாம், அப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாவும் போடலாம். நான் இன்னைக்கு மிளகாவே போடல, ஏன்னா சின்னவனுக்கும் கொடுக்கணும். எனக்கும் கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்கு உறவுகளை. இந்த பொங்கல் கிளீனிங் எல்லாம் பண்ணது, கண்ணெல்லாம் அலர்ஜி மாதிரி வீங்கிடுச்சு எனக்கு. அதனால வந்து நான் காரம் வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். லாஸ்டா மிளகுத்தூள் வேணா கொஞ்சம் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, வெங்காயம் வணங்குது நல்லா. இந்த மாதிரி வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு பாருங்க உறவுகளே. இப்ப வந்து இந்த அளவுக்கு வணங்கிருச்சு வெங்காயம். இப்ப வந்து பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு போட்டு ரொம்ப வணக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி பூண்டு வந்து வெந்துரும் ஒரு வணக்கிலேயே. பூண்டு போட்டாச்சு. சாதத்துல உப்பு போட்டுருக்கோமாமா, பாத்தீங்கன்னா உப்பு வந்து போடுறேன், ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். ஏன்னா அம்மா சாதம் வடிச்சுட்டாங்க, அவங்க தூயமல்லி அரிசி சாதம். அதுல வந்து உப்பு போடலையா, நம்ம ஃபைனலா உப்பு பாத்துக்கலாம். நான் கொஞ்சமா போட்டு இப்ப வணக்குறேன், உப்பு போட்டுக்கலாம் லாஸ்டா. இப்ப வந்து பூண்டு வந்து இந்த அளவுக்கு வணங்கணும் நல்லா. இந்த சாதம் வந்து சுத்தமா காரமே இருக்காது, நீங்க நினைக்கலாம் சப்புன்னு இருக்கும்ட்டு. பூண்டு வணங்கிட்டு இருக்கு. இப்ப பாருங்க உறவுகளே, இந்த பட்டாணியை போடுறேன். நான் வேக வச்ச பட்டாணி போடுறேன். பட்டாணிலையும் உப்பெல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கல, லேசா ஒரு வணக்கு. இது வந்து திரும்பவும் சொல்றேன் உறவுகளே, சுத்தமா காரம் இருக்காது. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், மிளகு தூள் போட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு மிளகுத்தூள் போட போறோம். பச்சை மிளகா போட்டுக்கலாம், வரமிளகா போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இது வெந்துட்டு இருக்கு. இதை காட்டுமா, அப்படியே பாருங்க. இங்க சவு கூட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. கூட்டு மாதிரிதான் சாப்பிடுறது, ஏன்னா பருப்பும் சேரணுங்கிறதுக்காக சிறுபருப்பு, அதாவது பாசி பருப்புலதான் நிறைய நம்ம சேர்த்துக்குவோம் நம்ம வீட்டுல. இது வந்து ஆல்ரெடி வெந்ததுனால ஒரு வணக்குனா போதும் உறவுகளே. இப்ப பாத்தீங்கன்னா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு, எல்லாமே இவ்வளவுதான் இதுக்கு போட வேண்டிய பொருள் போட்டாச்சு. சிம்பிளா தான் இருக்கும், ஆனா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிடிக்கிறவங்க, காரம் இல்லாம சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும்,
காரம் வேணுங்கிறவங்க நீங்க வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் காரம். இங்க பாருங்க, இது வந்து தூயமல்லி சாதம், வித விதையா வராது, இப்படிதான் வரும். ஒரிஜினல் தூயமல்லினா பழுப்பு கலர்ல தான் இருக்கும். இப்ப இந்த சாதத்தை போட்டு நம்ம கிளற போறோம். இந்த கரண்டிலேயே எடுத்துக்கலாம். சாதம் கொஞ்சம் கட்டி கட்டியா தான் இருக்கும், உதிரி உதிரியா விரைச்சுக்கிட்டு வராது. ஆனா கிண்டினதையும் சாதம் விரைச்சுக்கும். இப்படி கிளறணும் நல்லா. இப்படி இங்க பாருங்க, இப்படி நல்லா கிளறணும் இந்த சாப்பாட்டை. பாருங்க உறவுகளே, இந்த ஸ்டேஜ்ல வந்து மிளகுத்தூள் லைட்டா நான் மேல தூவுறேன். அவ்வளவுதான், சாப்பாடு ரெடி. வேணுங்கிறவங்க கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம். சுவையான பட்டாணி சாதம் ரெடி உறவுகளே. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இங்க பாருங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காரமே இருக்காது. நல்லா காட்டுமா கடாய, நல்லா இருக்கும் உறவுகளே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லாரும் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி உறவுகளே. நிறைய வீடியோஸ் இனிமேல் பயனுள்ளதா போட நாங்க ட்ரை பண்றோம். என்ன வீடியோஸ் வேணுங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, பட்டாணி தான் நிறைய தெரியும். இதுல கொஞ்சம் மேலே ஏற்றி காட்டுமா. சாப்பாடு கம்மியா தான் இருக்கும். அப்ப நல்லா சத்து சேரும் குழந்தைங்களுக்கு. நன்றி, வணக்கம் உறவுகளே.